இப்போ 3.2 ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு அப்ஜெக்டிவ் கொஷின்ஸ் இருக்குது, பார்க்கலாம். 8th one, the addition of 3mn minus 5mn 8mn and minus 4mn is dash. இது 4 டேர்ம் கொடுத்துருக்காங்க, 4 டேர்மையும் ஆட் பண்ணணும். ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம், ரெண்டு டேர்மாக ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு என்ன இருக்குது, 3mn இருக்குது. நெக்ஸ்ட்டு மைனஸ் 5mn இருக்குது. ஓகேவா, இது ரெண்டையும் ஆட் பண்ணுங்கள். ஒரு மைனஸ் இருந்தாவே சப்ராக்ட் பண்ணுமா, சப்ராக்ட் பண்ணிவிட்டு 5ல் 3 மைனஸ் பண்ணால் 2mn. பெரிய நம்பரோட சைன் வந்து மைனஸில் இருக்குது. அடுத்து மூணாவது டேர்ம் என்ன இருக்குது, 8mn. அப்படியே ஆன்சர் கீழே எழுதிக்கோங்க. அதே மாதிரி என்னது, ஒரே ஒரு மைனஸ் இருக்கா, சப்ராக்ட் பண்ணுங்கள். 8ல் 2 மைனஸ் பண்ண என்ன வரும், 6mn இருக்கா. பெரிய நம்பர் வந்து ப்ளஸில் தான் இருக்குது, அதனால் 6mn தான். இப்போ என்ன பண்ணிட்டோம், நம்ம 3 டேர்ம் பண்ணிட்டோம். அடுத்து 4வது டேர்ம் இருக்குது. இப்போ கீழே அடையிலனால 6mn இங்கே எழுதுகிறேன். 6mn திரும்ப என்ன பண்ணும், minus 4mn. ஒரு மைனஸ்னாவே சப்ராக்ட் பண்ணுமா, 6ல் 4 மைனஸ் பண்ணால் 2mn. பெரிய நம்பர் ப்ளஸில் இருக்கிறனால ப்ளஸ் 2mn தான் வரும். ஆப்ஷன் நம்மளுக்கு எதில் வருது, தேர்ட் ஆப்ஷன் கரெக்ட் ஆன்சர். இது மாதிரி 4 கொடுத்தா ஃபஸ்ட்டு 2 நான் ஆட் பண்ணிட்டேன். அடுத்து மூணாவது வந்து இங்கே ஆட் பண்ண ஆன்சர் கீழேயே போட்டு ஆட் பண்ணிட்டேன். 4வது என்ன இங்கே இடம் இல்லாதனால, இடம் இருந்துச்சுன்னா கீழே என்ன பண்ணிக்கலாம், இதை அப்படியே போட்டு நீங்கள் ஆன்சர் பண்ணிக்கலாம். ஓகேவா, 4 ஒன்றா போட்டு பண்ண உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆயிரும். நீங்கள் 2 பண்ணுங்க. ஓகேவா, இப்போ 9th one பாருங்கள். when we subtract a from minus a we get, அதாவது ஃப்ரம் மைனஸ் ஏலேருந்து ஏயை மைனஸ் பண்ணால் என்ன ஆன்சர் வரும்னு கேட்குறாங்க. ஃப்ரம் மைனஸ் ஏ தானே, ஸோ மைனஸ் ஏயில் இருந்து என்ன பண்ண சொல்லியிருக்காங்க, ப்ளஸ் ஏவை சப்ராக்ட் பண்ணணும்னு சொல்கிறாங்க. மைனஸ் ஏலேருந்து ப்ளஸ் ஏவை சப்ராக்ட் பண்ணணும்னு சொல்கிறாங்க. இந்த சப்ராக்ட் பண்ணாவே நம்ம என்ன பண்ணுவோம், இந்த செகண்ட் டேர்மோட தான் சைன் சேஞ்ச் பண்ண, ப்ளஸில் ஏ இருக்கிறது என்னவாயிரும், மைனஸ் ஆயிருமா. இப்போ பாருங்கள், இங்கே முன்னாடி எந்த நம்பருமே இல்லைன்னா, இங்கே பாருங்கள், ஏக்கு முன்னாடி எதுவுமே இல்லைன்னா 1 இருக்குன்னு அர்த்தம். அது மாதிரி இங்கே 1 இருக்குன்னு அர்த்தம். சரியா, இப்போ பாருங்கள், சப்ராக்ட்னா கீழே நம்ம என்ன பண்ணிக்கிறோம், அடிட்டிவ் இன்வர்ஸ் எழுதணும்னு சொன்னேன்னா, இங்கே ப்ளஸில் இருந்தால் மைனஸ் போடுங்க, மைனஸ் இருந்தால் ப்ளஸ் போடணும். இப்போ பாருங்கள், மேலே -1 இருக்குது, கீழே -1 இருக்குது. ரெண்டுமே மைனஸ் இருந்தால் என்ன பண்ணணும், ஆட் பண்ணோமா. ஸோ -1 என்ன வரும், -2a. ஓகேவா, ஃப்ரம்ங்கிறனால ஃப்ரம் மைனஸ் ஏலேருந்து ப்ளஸ் ஏவை என்ன பண்ணணும், சப்ராக்ட் பண்ணணும். சப்ராக்ட் பண்ணி கீழே நம்ம சைனை சேஞ்ச் பண்ணணும். இப்போ இங்கே -1 ரெண்டு மைனஸ் வந்துச்சுன்னா என்ன பண்ணணும், ஆட் பண்ணிவிட்டு அதே மைனஸ் சைன் போடணும். இப்போ -2a தான் ஆன்சர். தேர்ட் ஆப்ஷன் கரெக்ட் ஆன்சர். 10th one, in an expression we can add or subtract only. நம்ம ஒரு எக்ஸ்பிரஷனை வந்து ஆட் பண்ணுறோம் இல்லைன்னா சப்ராக்ட் பண்ணுறோம். அது எந்த டேர்மாக இருந்தால் மட்டும்தான் நம்ம என்ன பண்ண முடியும், ஆட் பண்ண முடியும், சப்ராக்ட் பண்ண முடியும். லைக் டேர்மாக இருந்தால் மட்டும்தான் ஆட் பண்ண முடியும், சப்ராக்ட் பண்ண முடியும். ஓகேவா, அப்போ 6x + 7xனால் அது வந்து ஒரே லைக் டேர்ம் xன்னு வருது. அதனால் ஈஸியாக ஆட் பண்ணிடலாம், ஈஸியாக மைனஸ் பண்ணிடலாம். ஸோ ஆன்சர் இஸ் லைக் டேர்ம்ஸ். ஓகேவா, ஃபஸ்ட்டு ஒன் தான் கரெக்ட் ஆன்சர். தேர்ட் 3.2ல் கொஷின் எல்லா கொஷினும் பார்த்துட்டோம், எக்ஸ்ட்ரா அப்ஜெக்டிவ் கொஷினும் பார்த்துட்டோம். ஓகேவா, நல்லா ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும். ஓகே, பிடிச்சிருந்துச்சுன்னா எனக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேவா, என்னோடய டீச்சிங் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஓகே, தேங்க்யூ.